வணக்கம். நம்ம தமிழ் இன்வெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோல ஸ்விங் லெவல்னா என்ன, ஸ்விங் லெவல் எப்படி கிரியேட் ஆகுது, ஸ்விங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ட்ரெண்ட் எப்படி ஸ்விங்கை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஒரு சார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஹை வரும், மறுபடியும் கீழே மார்க்கெட் வரும், மறுபடியும் ஒரு ஹை வரும், மறுபடியும் கீழே வரும். ஸோ மறுபடியும் ஹை வந்துட்டு மறுபடியும் கூட கீழே வரலாம், இல்லைனா இதே மாதிரி ஹை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு லெவல்ஸும் நமக்கு ஸ்விங் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2284, 2127, 2010, 1984, 2246 இது எல்லாமே நம்ம ஸ்விங் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஹை வந்துட்டு இருக்கு, மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது, கீழே வந்துட்டு ஒரு ஹை மேல வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும்போது இங்க ஒரு லெவல் கிரியேட் ஆகும், இங்க ஒரு லெவல் கிரியேட் ஆகும், இங்க ஒரு லெவல், அதே மாதிரி இங்க ஒரு லெவல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லெவலை நம்ம ஸ்விங் ஹைன்னு சொல்லுவோம். சிம்பிளா இந்த ரெட் கலர் லெவல் எல்லாமே ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லுவோம், இந்த கிரீன் கலர் லெவல் எல்லாமே ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர் லெவல் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த லெவல் கீழே இருந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் லோயர் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்துட்டு லோயர் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெட் கலருக்கு மேல அடுத்த ரெட் கலர் லெவல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹையர் ஹை. இந்த லெவல் இன்னும் லோயர் லோல தான் இருக்கு. பட் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு, அப்படிங்கும்போது மார்க்கெட் ஹையர் ஹைல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் மார்க்கெட் இங்க கீழே வந்துட்டு ஒரு ஹை இங்க வரும் பொழுது இங்க ஒரு லெவல் நமக்கு கிரியேட் ஆயிரும், அதை வந்துட்டு நம்ம ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு லோயர் ஹை, லோயர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இங்க ஒரு லெவல் கிரியேட் ஆகிருக்கும் போது நம்ம ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும் பொழுது ரீசெண்டா வந்த ஹையை, இதுதான் ரீசெண்டா வந்த ஒரு லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் ஆயிடுச்சு இங்க. அப்படிங்கும்போது ஓகே, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுது, மார்க்கெட்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் வரக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம பையிங் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இங்க எல்லாமே செல் ட்ரை பண்ணக்கூடாதா, செல் ட்ரை பண்ண நமக்கு சக்சஸே வராதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. செல் ட்ரை பண்ணும்போது நமக்கு சக்சஸ் ரேட் 30 to 40% இருந்தது அப்படின்னா நமக்கு பை ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணும் பொழுது, பை எடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது சக்சஸ் ரேட் 70 to 75% இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம 40% இருக்கிறத நம்ம வந்து ட்ரேட் எடுப்போமா, இல்ல வந்துட்டு 70 to 75% இருக்கிறத நம்ம ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு. நான் வந்துட்டு இது டிசிஎஸ் எடுத்திருக்கேன். டிசிஎஸ் ஓட டெய்லி சார்ட் நம்ம இப்போ அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் எடுத்து அனலைசிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்க அனலைசிஸ் பண்ண முடியும். நான் ஈக்விட்டியில ஒரு ஸ்கிரிப்ட், கமாடிட்டியில சில்வர் எடுத்து இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நமக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு அது ஒரு ஆதரவா இருக்கும். ஓகே, நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ட்ரி எப்படி இருக்கு எடுக்கிறது, ஹவர்லி டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் பொசிஷனல் ட்ரெண்டுக்கு இது வந்து கரெக்டா இருக்கும். இங்க ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை, இந்த மாதிரி லோ கிரியேட் ஆயிருக்கு. லோ தான் பிரேக் பண்ணிட்டே வந்திருக்கு. இங்க ஒரு டைம் ஹை பிரேக் பண்ணிருக்கு, பட் க்ளோஸ் ஆகல. நமக்கு க்ளோஸ் தான் வேலிட். நம்ம என்னைக்கும் க்ளோசிங் மட்டும்தான் நாம வேலிட் எடுத்துக்கணும். ஒரு வீக் இந்த மாதிரி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நாம அதை எடுத்துக்க கூடாது. க்ளோசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக 216 இருக்கு, 216.10 ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயா இருக்கு, 216.50 க்ளோஸ் ஆயிருச்சு, ஒரு 40 காசு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இது பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு 4 ரூபா, ஒரு 3 ரூபா, 4 ரூபா, இந்த மாதிரி ஒரு 2000 ரூபா ஸ்கிரிப்டுக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா மேல க்ளோஸ் ஆனாதான் ஓகே, அது ஒரு நல்ல ஒரு க்ளோஸா நம்ம எடுத்துக்க முடியும். லோயர் லோ தான் மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு லோவும் பாருங்க, கிரீன் கலர் லெவல் கீழே தான் வந்துட்டே இருக்கு. ரெட் கலர் லெவலும் அதே மாதிரி ஈக்குவலா இருக்கு, இல்லைன்னா கீழே வருது. இங்க மட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஸ்ட்ராங் பாசிட்டிவா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பாருங்க, இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ட்ரெண்ட். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஹையர் ஹை போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஹவர்லையும் இப்போ ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நாம இதுல என்ன பண்ணுவோம், பையிங் கீழே வந்துன்னா நம்ம பையிங் எடுக்கலாம். 2177 அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட். 2177 ரேஞ்ச் வரும்போது நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதில் வந்துட்டு நம்ம செல் சைட் ட்ரை பண்ண மாட்டோம். இன்ட்ராடேக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் பாருங்க லோயர் லோ தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரீன் கலர் லெவலும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு, பட் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகல. இங்கே ஒரு விக் இருக்கு அப்படிங்கும்போது ஓகே இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லெவலும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. இங்க 177 டபுள் பாட்டம் போட்டு அது கீழே பிரேக் அவுட் ஆனோம்னா மறுபடியும் மார்க்கெட் 150 வரைக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நேற்றுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலேயே ஓப்பன் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது ஓகே நல்ல ஒரு பாசிட்டிவான ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஸ்விங் ஹை 15 மினிட்ஸ்ல பிரேக் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கும் பொழுது ஓகே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாசிட்டிவா இருக்கு, பட் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல கீழே தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது 177 ஸ்விங் ஹை 177க்கு மேல 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆகும் பொழுது நம்ம பையிங் எடுத்தோம் அப்படின்னா இந்த லோ தான் 2149 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம பொசிஷனலாவே நம்ம வெயிட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் நம்ம ட்ரேட் பண்ணால் அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ தெரியாது. நம்ம ஒரு 6 மந்த் 1 இயர் இந்த மாதிரி ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் நம்ம பையிங் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனோட சக்ஸஸ் ரேட் சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம ஸ்விங் எப்படி எடுக்கிறது, ஸ்விங் லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே ஈக்விட்டியில் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி MT4 டேட்டாவும் ப்ளஸ் இந்த மாதிரி டூலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் எதுவுமே பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிரும். நாம நிறைய ஸ்கிரிப்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைன் ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் ப்ளஸ் MT4 டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் 9092755553 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணலாம். அடுத்தது கமாடிட்டியில் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துடலாம். கமாடிட்டியில் நம்ம சில்வர் பார்க்கலாம். சில்வரில் ஃபர்ஸ்ட் டெய்லியில் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஹை, அடுத்த ஹை இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு தெரியுது மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பிரேக் ஆனோடனே நமக்கு தெரிஞ்சிருது மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. இந்த லெவல் கிரீன் கலர் லெவல் எல்லாமே கீழே தான் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெட் கலர் லெவல் எல்லாமே கீழே தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒன்ஸ் பிரேக் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் சில்வரில் ஆயிருக்கு. சில்வரில் இந்த இடத்துல க்ளோசிங் 45,660 நமக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் 45,600 அப்படிங்கும்போது நமக்கு 2000 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஒரு 1 2 3 4 5 6 7 8 டேஸ்ல நமக்கு நியர்லி ஒரு 2500 பாயிண்ட். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 900 அப்படிங்கும்போது நியர்லி 2500 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இதுதான் ஸ்விங்கோட பவர். ஸோ இவ்வளவு நாள் நம்ம ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு என்ட்ரி மட்டும் கேப்சர் பண்ணனாலே போதும். ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்ட்ரியை கேப்சர் பண்ண, இதுக்கு தான் நம்ம எதுக்கு நம்ம டெய்லி ஒரு 10 ஸ்கிரிப்ட் 15 ஸ்கிரிப்ட் அனலைசிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான என்ட்ரிலாம் நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனோன்னு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இப்போ 2500 பாயிண்ட் நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஓகே இதில் வந்து பாசிட்டிவான ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. ஹவர்லியில் இங்கே ஆல்ரெடி ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. ஸோ இங்கே ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. இங்கே மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகலை, ஒரு விக் மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2 கிரீன் கேண்டில் விழுந்தோம்னா இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பையிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கு ட்ரெண்ட். இல்லை அப்படின்னா நமக்கு கீழே இந்த கிரீன் வந்தோடனையும் பையிங் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பையிங். இதை யூஸ் பண்றது எல்லாமே நம்ம வந்துட்டு எனி டைம் நம்ம ஸ்கிரீன் முன்னாடி இருக்க முடியாது, நாம வந்து ஒர்க் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி அவங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு ஹவர்லி டைம் ஃப்ரேம் மட்டும் அனலைசிஸ் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் இதில் இருக்காது. ஓகே டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாசிட்டிவா இருக்கு, ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல எங்கெங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா போதும். அந்த இடத்துல வரும்போது மட்டும் அவங்க என்ட்ரி எடுத்தாங்கன்னா, இல்லைன்னா அந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். பிளேஸ் பண்ணி வச்சுட்டு என்ட்ரி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். நம்ம ஸ்கிரீன் முன்னாடியும் அதிக நேரம் இருக்க தேவையில்லை. இப்போதைக்கு சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லா சப்போர்ட் தான். 47,070 இருந்து 47,300 வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட். கீழே வரும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 47,000க்கு கீழே என்ன ட்ரேட் ஆனால் தான் நமக்கு அதாவது 46,500 வரைக்கும் வரும். ஸோ அப்படி வந்தாலும் நாம் செல் சைடு ட்ரேட் பண்ணாம எப்போ பை கிடைக்குதோ அந்த அப்போ மட்டும் பை எடுக்கிறது பெட்டரா இருக்கும். இன்ட்ராடே பண்றவங்க நான் வந்து ஸ்கிரீன் முன்னாடி இருக்கேன், எனக்கு வந்து
சின்ன சின்ன என்ட்ரி, அதாவது 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டெய்லி ப்ராஃபிட் கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிறவங்க 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். 15 மினிட்ஸ்ல இங்க பையிங் கிடைச்சிருக்கு. இந்த லெவல் ரெட் கலர் லெவலுக்கு மேல இந்த கேண்டில் 2 கிரீன் கேண்டில் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல பை எடுத்திருந்து இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுல இருந்து மார்க்கெட் நல்ல பவுன்ஸ் ஆயிருக்கு. 46,750 இருந்து 47,900 அப்படிங்கும்போது 1,200 பாயிண்ட் நமக்கு மேல வந்திருக்கு 2 நாள்ல. நமக்கு இப்போதைக்கு எக்ஸிட் கிடைச்சிருச்சு 15 மினிட்ஸ்ல. கீழேயும் நம்ம பாத்துக்கலாம். கீழே கிரீன் வந்த உடனேயும் நம்ம பையிங் எடுத்துக்கலாம், கீழே ரெட் வந்தா எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதுல ஸ்டாப் லாஸ் போடணுமா 15 மினிட்ஸ் அப்படின்னா ஹவர்லி நீங்க 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிறீங்க, ஹவர்லி ஸ்டாப் லாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நான் மறுபடியும் இங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது, நான் கட் பண்ணாம மறுபடியும் எப்ப ஸ்விங் ஹை பிரேக் ஆகுதோ அங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டு நம்ம அதுக்கு டார்கெட் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மொத்தமா எல்லாமுக்கும் ஸ்டாப் லாஸ் நம்ம 4 ஹவர்லயோ இல்லையா டெய்லிலயோ கீழே ரெட் வரும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொசிஷனலா யூஸ் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்ட்ராடே யூஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற கிரீன் கலர் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஹை பிரேக், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் ஆகும்போது எடுக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஹை பிரேக் ஆகும்போது நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய சக்சஸ் ரேட் அந்த அளவுக்கு வராது. இங்க பாத்தீங்கன்னா லோயர்ல வந்துட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ஹைக்கு கீழே இந்த ஹை இருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஹைக்கு கீழே இந்த ஹை இருக்கு, இந்த ஹைக்கு கீழே இந்த ஹை இருக்கு, லோயர்ல வந்துட்டு இருக்கு. லோயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹையர் ஹை இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. பிளஸ் கிரீன் கலர் கேண்டில் நமக்கு கீழே கிரீன் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பை எடுக்கிறோம். ஸோ அதுதான் நல்ல ஒரு என்ட்ரியா இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கே ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுக்கலாம். அது எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட்டும் வராது. இதுல ஒரு சக்சஸ் ரேட் 70 to 80% சக்சஸ் ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு இதுல சக்சஸ் ரேட் 50% தான் வரும். நம்ம என்னைக்குமே சக்சஸ் ரேட் அதிகமா வர்ற டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுதான் பெட்டரான என்ட்ரியா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் அனலைசிஸ் பண்ணனா நம்ம ஈஸியா என்ட்ரி எடுத்துட்டு ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்றது மார்க்கெட்ல அப்படிங்கிறது டஃப்பான விஷயம் கிடையாது. பொறுமையா நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போதைக்கு சில்வர்ல எங்க என்ட்ரி எடுக்கலாம் இன்ட்ராடே பிளேயர்ஸ் அப்படின்னா இங்க 2 லெவல் இருக்கு. ஸோ 850 பிரேக் ஆனாலே நாம ஸ்ட்ராங்கா பிரேக் ஆன என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா 47,913க்கு மேல 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இப்போதைக்கு இன்னும் நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இங்க ஒரு லெவல் கிரியேட் ஆகலாம். ஸோ இந்த லைவ் மார்க்கெட்ல இந்த லெவல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த லெவல் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணணும், ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.